Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களோட ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். அது ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஆடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செகண்ட் இயர் மிட்டுக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு Udemy, யூடியூப், Allison, edX, Coursera அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பே பண்ணியோ இல்லை ஃப்ரீயாகவோ கற்றுக்கலாம். Udemy வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதில் கோர்ஸோட ரேட் வந்து ஒரு சில நேரத்தில் அதிகமாக இருக்கும், பட் ஆஃபர் டைமில் வந்து கம்மி ரேட்டில் வந்து அதில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த கோர்ஸை அப்படின்னா வித் சர்டிஃபிகேட்டோட நமக்கு வந்து அந்த கோர்ஸை வந்து நம்ம கற்றுக்க முடியும். அது நமக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக்கை கற்றுக்கிறதுக்கு யூடியூப் லெக்சர்ஸ், யூடியூப் டுட்டோரியல்ஸே வந்து மோர் தென் எனஃப். நீங்கள் என்ன தான் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் ஒர்க்கு கொடுத்தா நீங்கள் பர்ஃபெக்டாக முடிப்பீங்க அப்படின்றது அந்த சாம்பிளை வச்சு தான் டிசைட் ஆகும். ஸோ வந்து அந்த சாம்பிளை வந்து ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒர்க் கொடுத்தா இவங்க வந்து கரெக்டாக முடிப்பாங்க அப்படின்றத அஷ்யூர் பண்ணுற மாதிரி அந்த சாம்பிளை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறப்பயே ரெகுலராக வந்து அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து பாருங்கள். கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் செட் டவுன்லோட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஷாப் அப்படின்னா ஃபோட்டோஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலுமே அதை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப அதுலேருந்து இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில்லை இனிஷியலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்டென்சாலால் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப்பை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரெஷராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதோட மந்த்லி மினிமம் ஒரு 3000 10,000 வரைக்குமே உங்களால் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக ஆன் பண்ண முடியும். ஸோ எப்படி இன்டென்சாலால் கரெக்டான இன்டர்ன்ஷிப்பை தேடி ஒரு ஹை பேயிங் இன்டர்ன்ஷிப்ஸை வந்து எடுக்கிறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன, நீங்கள் எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் உங்களோட டவுட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நான் வந்து ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.